எஸ் சார். இதை இன்னைக்கு போய் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு கம்பல்சரியா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு கிளாஸ்ல வந்து எனக்கு இதை காட்டினா மட்டும்தான் என்னால அடுத்து போக முடியும். ஓகே. சோ அடுத்து ஒரே ஒரு ரெண்டு ரெண்டு கிளாஸ் நான் எடுக்கணும், ஜாங்கோ ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகே, நீங்க என் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணாதானப்பா நான் நிறைய டீச் பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஓகே, ஏன்னா எனக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கு, அதுக்கு அடுத்த பேட்ச் நான் எடுக்கணும். ஓகே, அதெல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அப்புறம் மிஸ் ஆயிரும் எனக்கு அதுவும். ஓகே, அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ லென்த்தியா எழுதிட்டே போயிட்டு இருக்கு உங்க செஷனு. மார்ச் மாசம் ஆரம்பிச்சது யாருக்கு? ஸ்னேகாக்கு. மார்ச் ஏப்ரல் மே எண்ட்ல முடிக்கணும், அதான் டார்கெட். இப்ப நம்ம இன்னும் லென்த்தியா போயிட்டே இருக்கும் பாத்துக்கோங்க. இது இல்லாம உங்களுக்கு நான் 1 வீக் ஃபுல்லா உங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணணும், இன்டர்வியூ ட்ரைனிங். ஓகே, சோ எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல, பட் ஆனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா, நீங்க பண்றீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அசைன்மெண்ட் பண்ணாதானே எனக்கு தெரியும். ஓகே, சோ அதனால தயவு செஞ்சு திரும்பியும் நான் ஒரு தடவை நான் சொல்லி தரேன். ஓகே, இதை எனக்கு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அதான் நான் ரிப்பீட்டடா டீச் பண்றேன். இதை பண்ணிட்டு வரீங்களா? எஸ் ஆர் நோ? இன்னைக்கு அனுப்பிடுறேன் சார் அசைன்மெண்ட். ஓகே, சோ பாருங்க, ஃபைல் ஓபன் ஃபோல்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பண்றேன், திரும்பவும் உங்களுக்காக தான் நான் பண்றேன் பாருங்க. ஓகே, ரெக்கார்டும் போயிட்டு தான் இருக்கு, ரெக்கார்ட் வீடியோ நான் அனுப்புறேன். எந்த உங்க ப்ராஜெக்ட்? மார்ச் தானே, மார்ச் வீக்கெண்ட். ஓகே, திரும்பவும் நான் அதே மாட்டோம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகே, மே 29 _django. ஓகே, அந்த இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து நீங்க ஜாங்கோவோட இதுக்கு போயிடலாம், ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போயிடலாம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? django -admin ஸ்பேஸ் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் மெயின் அண்டர்ஸ்கோர் பார்ட். இதுக்கு நீங்க என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம், நான் கொடுக்குற நேமே கொடுங்க. லெஃப்ட் சைட்ல அந்த மெயின் பார்ட் கிரியேட் ஆயிரும், அதுக்குள்ள கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மெயின் பார்ட்டுக்கு உள்ள போவேன், சிடி ஸ்பேஸ் மெயின் அண்டர்ஸ்கோர் பார்ட். உள்ள போயிட்டேன். நான் எப்படி நம்புறது? நான் பார்த்து லாட் ஆயிருக்கா? சரி. அதுக்கப்புறம் நான் வந்து ஆப் கிரியேட் பண்ணுவேன், பைத்தான் ஸ்பேஸ் மேனேஜ் டாட் py ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆப் ஸ்பேஸ் சப் அண்டர்ஸ்கோர் பார்ட் கொடுத்து என்டர் பண்ணிட்டேன்னா லெஃப்ட் சைடுல சப் பார்ட் கிரியேட் ஆயிருக்கா? இப்ப நான் ரன் பண்ணி பார்ப்பேன். ஓகே, மேனேஜ் டாட் py ஸ்பேஸ் ரன் சர்வர் ஸ்பேஸ் எனி 4 டிஜிட் நம்பர். ரன் பண்ணிட்டேனா, இந்த லிங்க் அப்படி கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரன் ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா சொல்லுங்க. இதுதான் நீங்க மெயினா மக பண்ண வேண்டியது. கண்ட்ரோல் சிஎம் கி சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஓகே, புரியுதா கைஸ்? ஒரே நிமிஷம். ஓகே, இப்ப கேக்குதா? எஸ் சார். ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, சோ டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றது? இந்த லெஃப்ட் சைடுல அந்த ஃபர்ஸ்ட் மெயின் பார்ட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்து டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா எப்படி கிரியேட் பண்ணணும்ட்டு? ஃபர்ஸ்ட் மெயின் பார்ட் நல்லா கிளியரா பாருங்க, ரெக்கார்ட் வீடியோலயுமே கிளியரா தெரியும், ரெக்கார்ட் ஆயிட்டு தானே இருக்கு. ஓகே, சோ இதுல பார்த்துட்டு லெஃப்ட் சைடுல டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெயின் பார்ட்டை கிளிக் பண்ணி இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்துட்டு index.html இல்ல register.html ஏதோ கொடுத்துக்கோங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தேனா? ஓகே, கொடுத்துக்கோங்க. இதுல வந்து இப்ப இந்த ரெஜிஸ்டர் பேஜுக்கு கோடு வேணும். உங்களுக்கு டிசைன் வந்து தெரிஞ்சிச்சுன்னா டிசைன் கோட்ல எழுதிடுவீங்க, டிசைன் பண்ணிடுவீங்க. தெரியாத பட்சத்துக்கு சாட் ஜிபில இருந்து எடுத்துக்கோங்க இப்போதைக்கு. அதான் நான் போன சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஒண்ணும் இல்ல, ஐ நீட் ரெஜிஸ்டர் பேஜ் HTML CSS ஃபுல் கோட் அப்படின்னு போட்டாலே வந்துடும். புரியுதா கைஸ்? ஓகே, இது என்ன லாகின்? புரியுது சார். ஒரே நிமிஷம்.
Okay, I need HTML CSS using a register page. Internal CSS full code. இன்டர்னல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அந்த இன்டர்னலாவே உங்களுக்கு அது வந்துடும். ஓகே, சரி, இப்ப எல்லாம் கூட டிஸ்பிளே ஆகுதா? அவ்வளவுதான். இப்ப இதை காப்பி பண்ணிக்கோங்க, நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், ரெஜிஸ்டர் பேஜ்ல. இப்ப எனக்கு ரெஜிஸ்டர் பேஜ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. புரியுதா கைஸ்? டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த டிசைனை நீங்க பேக்எண்டோட கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? சப்பார்ட்டுக்குள்ள வியூஸுக்குள்ள போய் ஃபங்க்ஷன் எழுதணும். டெஃப் அந்த ஃபைல் நேம் பேர்ல எழுதுங்க, ரெஜிஸ்டர் ரெக்வஸ்ட் கோலன் கிளிக் என்டர் ரிட்டர்ன் ஸ்பேஸ் ரெண்டர் ரெக்வஸ்ட் கமா ரெஜிஸ்டர் டாட் HTML. ஓகேவா? சோ எப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் எழுதுறீங்களோ அப்பப்பெல்லாம் அதை கால் பண்ணணும். கால் பண்றதுக்கு தான் சப்பார்ட்டுக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். நியூ ஃபைல் கொடுத்து urls .py அப்படின்னு கிரியேட் பண்ணணும். புரிஞ்சா? புரியுதா கைஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஹலோ, எப்ப நான் இருப்பா கூப்பிடுறேன், கிளாஸ் எடுத்து. டவுட் இல்ல சார். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த URLsல வந்து நம்ம லாஜிக் எழுதணும். from django.urls space import path, அதுக்கப்புறம் from space dot space import space views. அந்த வியூஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம், ஏன்னா வியூஸ் தான் நீங்க லாஜிக் எழுதியிருக்க. அததான் இந்த டாட்ங்கிறது ஒரே ஃபோல்டருக்குள்ள இருக்கு எல்லாமே, வியூஸும் URLஸும். அதனால அப்படி கொடுத்தேன். URL patterns equal to ஸ்கொயர் பிராக்கெட்ல இப்படி என்டர் அமைக்கோங்க. path ஃபர்ஸ்ட் எம்டி விடுங்க, ஏன்னா அது டிஃபால்ட்டா உங்களுக்கு ரன் ஆகும். views டாட் ரெஜிஸ்டர் கமா நேம் ஈக்குவல் டு சிங்கிள் குவாட்ஸ்ல ரெஜிஸ்டர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் சிம்பிள். லாஸ்ட்ல கமா போட்டுக்கோங்க. அப்ப ஒரு ஃபங்க்ஷன், என்கிட்ட ஒரு HTML பேஜ் இருக்கு, அதை நான் ஃபங்க்ஷன்ல கனெக்ட் பண்ணிட்டேன். அதை கால் பண்றதுக்கு URLs குள்ள கால் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல சார். இந்த கால் பண்ணத நீங்க மெயின் பார்ட்டுக்குள்ள இருக்கிற இந்த URL-க்கு தெரியப்படுத்தணும், ஏன்னா அதுதான் கான்ஃபிகரேஷன் செட்டப். அப்ப எப்படி தெரியப்படுத்துறது? இந்த பாத் பக்கத்துல இன்க்ளூட்னு போட்டுக்கோங்க. இதுல என்டர் அமைக்கி பாத்ல ஒரு எம்டி குவாட்ஸ் விட்டுட்டு கமா இன்க்ளூடுங்கிற அந்த பேக்கேஜ் லைப்ரரி ஆட் பண்ணிட்டு சப்பார்ட் டாட் URLs, ஏன்னா சப்பார்ட்டுக்குள்ள இருக்கிற URLs இங்க நான் கான்ஃபிகர் பண்றேன் அப்படிங்கறத அர்த்தம். புரியுதா? இது புரியுதா? ஓகே, இதுக்கப்புறம் புரியுது சார். இத செட்டிங்ஸ்க்குள்ள கான்ஃபிகர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இந்த லைன் நம்பர் 14ல இம்போர்ட் OS கொடுப்பீங்க. அப்படியே மெதுவா வந்தீங்கன்னா இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ல அந்த சப்பார்ட்டை கான்ஃபிகர் பண்ணுவீங்க, ஏன்னா சப்பார்ட்னு ஒரு ஆப் தானே கிரியேட் பண்ணீங்க, சப் அண்டர்ஸ்கோர் பார்ட். அப்புறம் அதை கொடுக்கணும், தெளிவா கொடுத்துக்கோங்க. அப்படியே வந்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. அந்த DIRS குள்ள லைன் நம்பர் 58 os.path.join பேஸ் டைரக்டரி கமா டெம்ப்ளேட்ஸ், ஸ்பெல்லிங் கரெக்டா போட்டுக்கோங்க ஃபோல்டர் நேம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ஸ்டாட்டிக் இப்ப நம்ம பண்ணலாம் தேவையில்லை, இதுதான் போதுமே, முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க இத ரன் பண்ணுங்க. மெயின் பார்ட் இருக்கான்னு பாத்துக்கோங்க, இருக்கு, இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். இப்ப வேற ஒரு போர்ட் நம்பர்ல ரன் பண்ணுங்க. 4 நம்பர் தான் கொடுக்கணும். இப்ப ரன் ஆகுது. இந்த போர்ட் நம்பருக்கு இதை ரன் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரிஜிஸ்டர் பேஜ் எடுத்துருச்சா? SR memory one. Tell me guys. Yes sir. ராகவி, உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Yes sir. புரியுதுங்க சார். இப்ப யூசர் இங்க டைப் பண்றத நான் பேக் எண்டுக்கு அனுப்பணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? டிசைன்ல பாராமீட்டர் நேம் நான் செட் பண்ணுவேன். பாராமீட்டர் நேம் செட் பண்ணுவேன். ஓகே, எப்படி செட் பண்ணுவேன்? நேம்னு போடுவேன். அந்த ஃபீல்டுல, அந்த ஃபீல்டு எங்க இருக்கு? இன்புட் டைப் ஐடி, நேம், ஃபுல் நேம் போட்டிருக்கானா? நேம், இமெயில் போட்டிருக்கானா? வேணா நமக்கு ஏத்தாப்படி மாத்திக்கோங்க. ஃபுல் அண்டர்ஸ்கோர் நேம், இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு நமக்கு ஏத்தாப்படி மாத்திக்கலாம். பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு இருக்கட்டும். இந்த டைப் வந்து சப்மிட்டா தான் இருக்கணும். ஓகே, பட்டனா இருக்க கூடாது. டைப் சப்மிட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம்ல வந்து ஆக்ஷன் இருக்கா, போஸ்ட் வந்து கேபிட்டல் லெட்டர்ல போட்டுக்கோங்க. அதான் மறந்துடாதீங்க. CSRF டோக்கன் எதுக்கு போடுறோம் சொல்லுங்க பாப்போம். சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? CSRF டோக்கன் எதுக்கு போடுறோம்? இன்டர்வியூ கொஸ்டின் பாது.
கூகுள்ல போட்டாலே வரும் வாட் இஸ் சிஎஸ்ஆர் டோக்கன், அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. சிஎஸ்ஆர் டோக்கன் எதுக்கு போடுறோம்? நம்மளோட டேட்டா வந்து செக்யூரா நமக்கு ஆன்லைன்ல அந்த யூஆர்எல்ல காட்டாது. புரியுதா? அந்த ஆன்லைன்ல இங்க வந்து இப்படி காட்டாது. மேல வந்து அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு உங்களோட பேர்லாம் காட்டாது, இமெயில் பாஸ்வேர்ட் எல்லாம். அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த சிஎஸ்ஆர் டோக்கன் போடுறோம். இது போடாம இது போடாம விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாங்கோ அதை ரன் பண்ண அலோவ் பண்ணாது. அதனால நீங்க கண்டிப்பா இதை போட்டுதான் ஆகணும். புரிஞ்சுச்சா? சிஎஸ்ஆர் டோக்கன்னா நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்லியிருக்கேன். நீங்க கூகுள்ல அதை பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எஸ்ஆர் எவ்ரிஒன். புரியுதா? புரியுது புரியுது. ஓகே குட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே, சோ இப்போ வந்து நான் ஃபங்க்ஷன் எழுதுவேன். இந்த டேட்டாலாம் நான் எடுத்துட்டு வந்து ரீட் பண்ணி காட்டணும்ல. டெஃப் ரெஜிஸ்டர் ஃபார்ம் சப்மிஷன், அதுல ரெக்வெஸ்ட், இதுல என்ன எழுதுவேன்? ஃபர்ஸ்ட் அந்த ஃபுல் அண்டர்ஸ்கோர் நேம்னு ஒரு வேரியபிள்ல எனக்கு அங்க ரெக்வெஸ்ட்ல இருந்து டேட்டா வரும். ஓகேவா? ரெக்வெஸ்ட், அந்த ரெக்வெஸ்ட் தானே உள்ள அனுப்பும். ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் கேபிட்டல் லெட்டர் டாட் கெட், அதுக்குள்ள வர டேட்டாவை அதுல என்ன டேட்டா வரும்? ஃபுல் நேம்ங்கிற அந்த பாராமீட்டர் நேம போட்டுருவேன். அதே மட்டும் இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் டாட் கெட், அதுல இருக்கிற இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி வந்துடும். அடுத்து என்ன வரும்? பாஸ்வேர்டு, அதான வரும். பாஸ்வேர்டு ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் டாட் கெட், அதுக்குள்ள இருக்கிற பாஸ்வேர்டு வந்துடும். இது வந்தது எல்லாமே நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்ஸ்ட்ரிங்ல போட்டு செக் பண்ணுங்க. படிச்சிருப்பீங்கல்ல இதெல்லாம். ஃபுல் நேமு, இமெயில் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்டு, இதெல்லாம் கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் கண்டிப்பா பண்ணணும். ரிட்டர்ன் ரெண்டர்ல ரெக்வெஸ்ட் எப்படி போடுவீங்க? அந்த ரெஜிஸ்டர் டாட் கஸ்டமர்ல போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? இப்ப இதை நீங்க கால் பண்ணணும்ல. எப்பெல்லாம் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றியோ அப்பெல்லாம் இதை கால் பண்ணியே ஆகணும். நீங்க பார்த்து ரெஜிஸ்டர் ஃபார்ம் சப்மிஷன், வியூஸ் ரெஜிஸ்டர் ஃபார்ம் சப்மிஷன், நேம் ஈக்குவல் டு கால் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த நேமை தான் நீங்க காப்பி பண்ணி உங்களோட அந்த ரெஜிஸ்டர்ல இந்த ஃபார்வர்ட் ஆக்ஷனுக்குள்ள ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு பேஸ்ட் பண்ணுவீங்க. முடிஞ்சா? அப்பதான் நீங்க ஒவ்வொரு டேட்டாவும் இந்த சப்மிட், நீங்க ரெஜிஸ்டர் கிளிக் பண்றப்ப இந்த சப்மிட் பாராமீட்டர் மூலமா ஒவ்வொரு டேட்டாவையும் எடுத்து இந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம் சப்மிஷனுக்கு போஸ்ட் பண்ணி விடும். போஸ்ட்னா அனுப்புதல், சென்ட் பண்ணி விடும். சென்ட் பண்றப்ப உங்க டேட்டாவை யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சிஎஸ்ஆர் டோக்கன் இருக்கு. இங்க இருந்து உங்க யூஆர்எல்லுக்கு வந்து யூஆர்எல்ல வியூஸ் கனெக்ட் பண்ணிருப்பீங்க. இங்க இருந்து உங்க வியூஸ்க்கு வந்து அந்த ரெக்வெஸ்ட் தான் வாங்கினே உள்ளன்னு அலோவ் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவையும் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். புரியுதா? இப்ப நான் வந்து ரன் பண்றப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணுங்க. ராகவி@gmail.com 1 2 3 4 பாஸ்வேர்ட் கொடுத்து நான் ரன் பண்றப்ப எனக்கு இங்க ரைட் சைடுல உங்க டேட்டா வந்துருச்சா? கீழே டெர்மினல்ல எஸ் ஆர் நோ? எஸ் சார். இப்ப ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுக்கிற டேட்டா எப்படி பேக் எண்டுக்கு வருதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க ஸ்னேகா அண்ட் ராகவி. புரியுதுங்க சார். ஸ்னேகா உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியுது. ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இந்த 3 டீடைல்ஸையுமே நான் டேட்டாபேஸ்ல டேபிள்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா இருக்கிற டேட்டாபேஸ்ல நம்ம எப்படி ஸ்டோர் பண்றதுங்கறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? டிஃபால்ட்டா நீங்க வந்து உங்களோட செட்டிங்ஸ் டாட் py குள்ளேயே ஒரு டேபிள் இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த செட்டிங்ஸ் டாட் py ல போயிட்டு பாருங்களேன். டேட்டாபேசஸ்னு ஒரு கீழ இருக்கும். இருக்கா? SQLite3ங்கிறது டிஃபால்ட்டாவே ஒரு டேட்டாபேஸா அவன் வச்சிருப்பான். பேசிக்கா இருக்கும். ஓகேவா? ஆனா லைவ் ப்ராஜெக்ட்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் MySQL சர்வர். அதை நான் பின்னாடி சொல்லி தரேன். இப்போ இந்த டிஃபால்ட் டேட்டாபேஸ்ல நான் எப்படி ஸ்டோர் பண்றது, அதை எப்படி நான் பாக்குறது, ஓகேவா? அதை நான் சொல்லி தரேன். இந்த ரெக்கார்ட் வீடியோ பார்த்து பொறுமையா பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சப்பார்ட்டுக்குள்ள மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடல்ஸ்ல தான் நீங்க வந்து டேபிள் கிரியேட் பண்ணணும். எப்படின்னா கிளாஸ் ரெஜிஸ்டர் அண்டர்ஸ்கோர் டேபிள், இதுதான் என்னோட டேபிள் நேம். அதுல மாடல்ஸ் டாட் கேபிட்டல் எம் மாடல், இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்படிதான் நீங்க டேபிள் கிரியேட் பண்ணணும். இதுல உனக்கு என்னென்ன காலம் வேணும்? ஃபுல் நேம், ஃபுல் அண்டர்ஸ்கோர் நேம்ங்கிற காலம் வேணும். அந்த காலம்ல மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து எனக்கு ஒரு 100 வரைக்கும் ஸ்டோர் ஆகிக்கலாம். அதே மட்டும் இமெயில் ஐடிங்கிற காலம் வந்து மாடல்ஸ் டாட் இமெயில் ஃபீல்டுனே ஒன்று இருக்கு, அதுக்கு டிஃபால்ட்டாவே எடுத்துக்கும். அதே மட்டும் பாஸ்வேர்டு மாடல்ஸ் டாட் பாஸ்வேர்டுக்கும் அதே மட்டும் கேரக்டர் ஃபீல்டு வந்து
மேக்ஸிமம் லென்த் வந்து ஒரு பாஸ்வேர்டு அப் டு ஒரு 20 வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மட்டும். அப்ப டேபிள் நேம் வந்து ரிஜிஸ்டர் டேபிள், காலம் நேம் வந்து ஃபுல் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். மாடல்ஸ்ல இதை நீங்க கொடுக்கணும். டவுட் இருக்கா? சொல்லுங்க. நோ சார். ஓகே, எப்படி டேபிள் கிரியேட் பண்ணணும்? நம்ம வெளியில எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இப்படிதான் நீங்க பண்ணணும். இத பண்ணால் மட்டுமே ஓகே. இத பண்ணதுக்கு அப்புறம் சர்வரை ஸ்டாப் பண்ணுங்க. டெர்மினலை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி அமுத்தினீங்கன்னா சர்வர் ஸ்டாப் ஆயிரும். இதுதான் இன்டர்வியூ கொஸ்டின். 2 கமாண்ட் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிள ஒரு மாடலா கன்வெர்ட் பண்ணணும். மாடல்னா ஒரு இப்ப உங்ககிட்ட ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல உங்களோட ட்ரெஸ்ஸை வைக்க முடியல, அப்படியே போய் குமிச்சு வைப்பீங்களா? அப்படியே எடுத்து போட்டு உள்ள போடுவீங்களா? நீங்க அதை நல்லா அழகா மடிப்பீங்க. கரெக்டா அழகா மடிச்சு அப்புறம் உள்ள வைப்பீங்க. அப்பதான் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? Tell me guys. அதான் இங்க நம்ம பண்ண போறோம். அப்ப அந்த பேக்ங்கிறது தான் டேட்டா பேஸ். SQLite 3ங்கிற டிஃபால்ட் டேட்டா பேஸ். அதுல இந்த டேபிள்ல நான் அழகா சின்னதா நான் மடிப்பேன். அதுதான் அந்த மாடலா கன்வெர்ட் பண்ணுவேன். அதுக்காக நான் யூஸ் பண்ற இந்த கமாண்ட் தான் மேக் மைக்ரேஷன் கமாண்ட். பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மேக் மைக்ரேஷன்ஸ் எஸ்ன்னு வரணும். என்டர் அமுக்குனீங்கன்னா உங்களோட இது மாடலா இப்படி கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இத நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க. இன்டர்வியூ கொஸ்டின் இதெல்லாமே கேட்பாங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம். மேக் மைக்ரேஷன்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நீங்க கிரியேட் பண்ணணும். நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? எஸ் சார். ஓகே குட். சோ இப்போ இது வந்து இந்த சப்பார்ட்டுக்குள்ள மைக்ரேஷன்ஸ்க்குள்ள 001 initial.py ஒரு ஃபைல்ல போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்களேன், சப்பார்ட்டுக்குள்ள மைக்ரேஷன்ஸ்க்குள்ள 001 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களோட டேபிள் வந்து டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஐடியில நீங்க கொடுக்கவே இல்லை, ஆனா அதுவே கிரியேட் ஆயிருக்கு பாருங்களேன். பிரைமரி கீ 2 எல்லாமே அதுவே கிரியேட் ஆயிரும். இமெயில் ஐடி நான் 254 நான் கொடுத்தேன், கொடுக்கவே இல்லை, ஆனா அதுவே டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஓகேவா? சோ இதை நீங்க டச் பண்ணாதீங்க. ஓகே, இது சும்மா பாக்குறதுக்காக தான். ஓகே, நீங்க பண்ணது கரெக்டாங்கிறதுக்காக. புரியுதா? சோ அந்த கீழே இங்கே வந்திருக்கு பாருங்க அந்த ஸ்ட்ரக்சர், எங்க போய் பார்க்கணும்ட்டு. சரி, இது வந்து இப்ப அந்த ஒரு மடிச்சிட்டீங்க அழகா, உங்களோட டேட்டாவை அழகா மடிச்சு வச்சிருக்கீங்க. இப்ப நம்ம சேவ் பண்ண போறோம் டேட்டா பேஸ்க்குள்ள. ஓகே, எப்படி சேவ் பண்ணுவோம்? பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மைக்ரேட்னா சேவ்னு அர்த்தம். என்டர் அமுக்குனீங்கன்னா இப்படி ஓகே ஓகேன்ட்டு நிறைய தடவை வரும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப. இப்படி வந்தாலே உங்களோட டேட்டா இங்க இருக்கிற டேட்டா பேஸுக்குள்ள சேவ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? இங்க இருக்கிற டேட்டா பேஸுக்குள்ள சேவ் ஆயிருச்சு. இது வந்து லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் பாருங்களேன். இங்க டிபி SQLite இருக்கா, இதுக்குள்ள அந்த டேட்டா இருக்கும். ஆனா இதை உங்களால பார்க்க முடியாது. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? நோட் பண்ணுங்க இந்த கமெண்ட, மைக்ரேட் கமெண்ட நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க. இததான் இன்டர்வியூல கேட்பாங்க. நோட் பண்ணியாச்சு சார். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார்.
நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகேவா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ நான் வந்து டேட்டா பேஸ்ல டேட்டாவை சேவ் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. சோ அப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ டேட்டா பேஸ நான் சென்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து டேட்டா பேஸ்க்கு டேட்டாவை நான் அனுப்பிச்சிட்டேன். ஓகேவா? சோ அடுத்து வந்து இப்போ நீங்க அனுப்பின டேட்டாவை எப்படி நம்ம போய் பார்க்கிறது? ஓகே, அனுப்பின பண்ண டேட்டாவை வந்து டேபிள் அங்க கிரியேட் ஆயிருக்கும். அது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட இந்த கோடிங் மூலியமா இங்க வர டேட்டாவை எப்படி அந்த டேட்டா பேஸுக்கு நான் அனுப்புறது, அதான் இப்ப நான் சொல்லி தர போறேன். புரியுதா கைஸ்? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஹலோ சார் டைம் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க கிளம்புங்க. ஓகே, நீங்க ரெக்கார்ட் வீடியோ பாத்துக்கோங்கப்பா. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். நாளைக்கு நான் முன்கூட்டியே நான் வச்சிடுறேன். 10:30க்கே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகேப்பா. யா, நீங்க ஸ்னேகா? எஸ் சார். ஓகே, இங்க நல்லா கவனிங்க ஸ்னேகா. இப்ப நான் வந்து இங்க கிரியேட் பண்ண டேபிள நான் இங்க எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் டேபிள நான் இங்க வியூஸ்ல போய் நான் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? அதுக்கு நான் எப்படி எடுத்துட்டு வருவேன்னா இப்படிதான் எடுத்துட்டு வருவேன். ஓகே, from space dot space model space import அந்த ரெஜிஸ்டர் டேபிள எடுத்துட்டு வந்துருவேன். எடுத்துட்டு வந்துட்டேனா? சரி, எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெஜிஸ்டர் டேபிள இங்க நான் லாஜிக் எழுதுவேன். எப்படி லாஜிக் எழுதுவேன்? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ex1 equal to அந்த ரெஜிஸ்டர் டேபிள் டாட் ஓகே ஆப்ஜெக்ட்ஸ் டாட் எப்படி போடலாம்னா இல்ல ரெஜிஸ்டர் டேபிள் போட்டு ரவுண்ட் பிராக்கெட்ல அந்த காலம் நேம் போடுவேன். ஃபுல் நேம் வந்து இந்த ஃபுல் நேமோட நான் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் அங்க இருக்கிற இமெயில் ஐடியை இங்க வர இமெயில் ஐடியோட கனெக்ட் பண்ணுவேன். அப்புறம் பாஸ்வேர்டு இங்க வர பாஸ்வேர்டோட கனெக்ட் பண்ணுவேன். பண்ணிட்டு சேவ் பண்ணுவேன். ex1.save அப்படின்னு கொடுத்துருவேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பிரிண்ட்ல டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லிங்கிற எனக்கு மெசேஜ் வரும். புரியுதா? எஸ் ஆர் நோ? இது புரிஞ்சுல? புரியுது சார். அப்ப இந்த ரெஜிஸ்டர் டேபிள்ல உங்க டேட்டா பேஸ் சேவ் ஆயிரும். ஓகே, சோ சேவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மெசேஜ் வரும். இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா? எப்படி ரன் பண்ணுவீங்க? வேற ஒரு போர்ட் நம்பர்ல ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு ஓகே, இப்ப பாருங்க இந்த ரெட் கலர்லாம் போயிடுச்சு பாருங்களேன். இப்போ நீங்க ரன் பண்ணுங்க. இப்போ வந்து snega@gmail.com 1234 பாஸ்வேர்ட் கொடுத்து நான் ரெஜிஸ்டர் கொடுத்து விட்டேன். என் டேட்டா அந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் மூலியமா இங்க பேக் எண்டுக்கு வந்துருச்சு. ஸ்னேகார்ட் வந்துட்டு டேட்டா சேவ் ஆயிருச்சு. இப்ப டேட்டா இந்நேரம் சேவ் ஆயிருக்கும். ஓகே, ஆனா நான் எப்படி அதை போய் பாக்குறது அப்படிங்கறத நான் அடுத்து சொல்லி தர போறேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். இந்த 2 லைன் தான் கோடு. ஆக்சுவலா இது ப்ரொஃபஷனலா இன்னும் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இத பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ட்ரை எக்ஸெப்ஷன், இது ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு எப்படி மெயில் போக வைக்கிறது. ஓகே, மெயில் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓடிபி, அந்த மெயில்ல ஓடிபி எப்படி அனுப்புறது, அந்த ஓடிபி வச்சு எப்படி லாகின் பண்றது, எல்லாமே அடுத்தடுத்து நான் சொல்லி தரேன். ஓகே ஓகே சார். சோ இப்போ எனக்கு டேட்டா சேவ் ஆயிருச்சு. இந்த டேட்டா வந்து சேவ் ஆகிறத எப்படி பார்க்கலாம்னா Ctrl+CMக்கு சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு அட்மின் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த இதுல போயிட்டு இதை நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கோங்க. இதே இது இன்னொரு டைம் நியூ டேப்ல ஓபன் பண்ணி நீங்க அட்மின் ஓபன் பண்ணுங்க. இந்த அட்மின்குள்ள தான் எல்லாமே இருக்கும். ஓகேவா? இந்த அட்மினே தனியா வச்சிருப்பான். என்னாச்சு? சர்வர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேனா? ஓகே, அந்த அட்மின் போட்டீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேவா? அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஒன் டைம் தான் இதை நீங்க கிரியேட் பண்ணா போதும். Python space manage.py space create super user அப்படின்னு கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா உங்களோட யூசர் நேம் கேட்கும். உங்க யூசர் நேம் நான் பைத்தான் செட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு கொடுக்க வேணாம். சரி, இமெயில் அட்ரஸ் கொடுக்க வேணாம். டைரக்டா என்டர் அமுச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு 1234 கொடுத்துக்கிறேன். என்டர் அமிங்க. திருப்பி 1234 கொடுங்க. கண்ணுக்கு தெரியாது. என்டர் அமிச்சுக்கோங்க. இது டூ ஷார்ட்டா இருக்கு அப்படிலாம் கேட்கும். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. சும்மா ஒய் கொடுத்து என்டர் அமிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். உங்களோட சூப்பர் யூசர் கிரியேட்டட் ஆயிரும். புரிஞ்சா? புரியுது சார். ஓகே, இதுதான் ஸ்டெப்ஸ். இத ரெக்கார்ட் வீடியோ பார்த்து அழகா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது உங்களுக்கு நான் அப்படியே பார்த்து நீங்க பண்ணீங்க ஈஸியா இருக்கும். இப்போ உங்க சர்வரை ஸ்லிப்பர் ரன் பண்ணுங்களேன். ரன் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து அங்க ரன் பண்ணி எங்க ரன் ஆகிட்டு இருந்துச்சு இங்க போய் அந்த போய் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இங்க மேல ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுங்க. அட்மின் கொடுங்க.
அட்மின் ஓபன் ஆகுதா? இப்போ உங்க யூசர் நேம் என்னது? பைத்தான். உங்க பாஸ்வேர்ட் என்னது? 1234 கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் ஆயிடுச்சா? கரெக்டா கொடுத்து லாகின் ஆயிடுச்சா? ஓகே. ஆமா இதுல சார். இதுல எப்படி சார் என்னோட இங்க மேல பாருங்க பைத்தான் உங்க நேம் வந்திருக்கா? உங்க யூசர் நேம். இது எங்க சார் என் டேட்டாவை பாக்குறது? நீ ஃபர்ஸ்ட் உன்னோட மாடலை இங்க நீ கனெக்ட் பண்ணணும். நீ டாகே பண்ணல. ஏன்னா உன்னோட மாடல் உன்னோட டேட்டா டேபிள் நேம் என்னது? ரெஜிஸ்டர் டேபிள். அத இந்த சப்பார்ட்டுக்குள்ள அட்மின் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா? admin.py இதுல போய் நீங்க கனெக்ட் பண்ணணும். ஃப்ரம் ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் மாடல் ஸ்பேஸ் இம்போர்ட் அந்த ரெஜிஸ்டர் டேபிள். இத இப்படி கொடுக்கணும். admin டாட் சைட் டாட் ரெஜிஸ்டர் அதுக்குள்ள இதை கொடுத்தால் மட்டுமே, இந்த அட்மின் கோடுக்குள்ள இந்த கோடை கொடுத்தால் மட்டுமே உங்களோட அந்த டேட்டா பேஸ் அந்த டேபிள் வந்து இங்க டேக் ஆகும். ரெஃபரன்ஸ் பண்ண டேக் ஆயிடுச்சா? சப்பார்ட்டுக்குள்ள ரெஜிஸ்டர் டேபிள்ஸ் ப்ளூரல்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டா இங்க இருக்கும், ஆப்ஜெக்டா இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணி பாருங்களேன். உங்க டேட்டா இருக்கா? இருக்கா? ஆமா சார். புரிஞ்சுச்சா? புரியுது சார். ஓகே, இதுதான் கான்செப்ட். புரியுதா? இப்ப பாருங்க, நான் லைவா இதை நீங்க வேற ஒரு இதுல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த அட்மினை மட்டும். ஓகே, இது வந்து இது இப்ப நான் ரெஜிஸ்டர் பண்றேன். இப்ப நான் வந்து ராகவி@gmail.com 1234 பாஸ்வேர்ட் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்ப இங்க போயிட்டு திரும்ப இங்க கிளிக் லெஃப்ட் சைடுல அந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணா ரெண்டாவது ஆப்ஜெக்ட் வந்துருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தா ராகவி டேட்டா உள்ள இருக்கும். புரியுதா? இப்ப இங்கேயே கூட உங்களால இங்க delete பண்ண, இப்ப எனக்கு இங்க ராகவி டேட்டா வேணாம்னா இங்கேயே நீங்க delete கொடுத்தீங்கன்னா இங்கேயே இந்த டேட்டா delete ஆயிடும். எஸ் ஐ எம் ஷூர் கொடுத்தீங்கன்னா இங்கேயே delete ஆயிடும். இதுதான் அட்மின் டேஷ்போர்ட். ஓகேவா? அட்மினே மேனேஜ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம். அப்புறம் ரிஜிஸ்டர் பேஜை டிசைன் பண்ணோம். அதை பேக்கெண்டுக்கு கனெக்ட் பண்ணோம். ஓகே, அந்த கனெக்ட் பண்ணதை யூஆர்எலுக்கு கொடுத்தோம். இந்த யூஆர்எல்ல மெயின் பார்ட் யூஆர்எல்ல கனெக்ட் பண்ணோம். அப்புறம் செட்டிங்ஸ்.py கான்ஃபிகர் பண்ணோம். ரன் பண்ணி பார்த்தோம். பேக்கெண்டுக்கு டேட்டா வந்துச்சு. அந்த டேட்டாவை நான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். டேட்டா பேஸ் தான் டிஃபால்ட்டா இருக்கு. அதனால நான் டேபிள் கிரியேட் பண்ணேன். எங்க போய் பண்ணேன்? மாடல்ஸ்.py போய் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் இதை நான் சேவ் பண்ணணும்ல, அதுக்கு மாடலா கன்வெர்ட் பண்றதுக்கு மேக் மைக்ரேஷன் கமாண்டும், சேவ் பண்றதுக்கு மைக்ரேட்ங்கிற கமாண்டும் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, நீங்க வந்து உங்களோட டேபிள்ல வந்து இங்க கோட் எழுதுனீங்க. சேவ் ஆயிருச்சு. சேவ்னு கொடுத்துட்டு சேவ் ஆயிருச்சு. சேவ் ஆனதை நான் பாக்குறதுக்காக அட்மின்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை லாகின் பண்ணி பார்த்தேன். லாகின் ஆயிருச்சு. ஆனா என் டேட்டா பேஸ் அங்க டேக் ஆகல. என்னோட டேபிள் அங்க டேக் ஆகல. அதனால நான் admin.pyல இதை டேக் பண்ணி விட்டேன். அப்புறம் நான் போய் பார்த்தேன். இங்க ரிஜிஸ்டர் பண்ண என் டேட்டா அங்க லைவா அங்க அட்மின்ல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கான்செப்ட். புரியுதா? புரியுது சார். இவ்வளவு அழகா இருக்கு ப்ரொஃபஷனலா. இதுல என்னென்ன என்ட்ரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்படி நீ அட்மினை கிரியேட் பண்ண, எப்படி சேவ் பண்ண, இப்படிதான் கேட்பாங்க இன்டர்வியூல. புரியுதா? எப்படி ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகுது. இது வந்து உன்னோட லோக்கல் டேட்டா பேஸ். இது அப்படியே எப்படி MySQLக்கு நம்ம பண்ணோம்ல, நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்ல, அதுல எப்படி பண்றது சொல்லி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஜாங்கோ புரிஞ்சிடும். புரியுதா? ஓகே, குட். சோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். ஓகேவா? ஓகேப்பா, சூப்பர். எனக்கு இது அப்படியே இன்னைக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ, ராகவி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 2 பேரும் பண்ணிட்டு நாளைக்கு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நாளைக்கு நீங்க சென்ட் பண்ணால் மட்டுமே என்னால் அடுத்த கான்செப்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னா திரும்ப நான் கிளாஸ வந்து நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிடுவேன். அப்புறம் அடுத்த நாள் வச்சுக்கலான்ட்டு. புரியுதா? சோ எனக்கு தயவு செஞ்சு இது வரைக்கும் நான் என்ன பண்ணேனோ பண்ணிட்டு ஓகே சார். என்ன டவுட் எங்க ஸ்ட்ரக் ஆகி நின்னாலும் போட்டோ எடுத்து டக்குனு குரூப்ல போட்டு டவுட்டை கேளுங்க. அவ்வளவுதான். புரியுதா? ஓகே சார். ஓகேப்பா, அனுப்புறேன். யா. சோ வேற எதுவும் கேட்கணுமா? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.